ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்காரர் எழுந்திரிச்சதுமே மீன் வாங்கிட்டு வாங்க, பாப்பா இருக்குதுல்ல மீன் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு போயிட்டு பாப்பாவும் அவரும் தான் போயிருந்தாங்க. பாப்பாவுக்கு எப்பயுமே மீன் பொரிச்சது தான் பிடிக்கும். அதனால் மீன் மசாலா தடவி கொஞ்சம் நேரம் காயட்டும்னு வச்சுருந்தேன். மசாலா கொஞ்சம் காயட்டும்னு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து எங்களுக்கு குழம்புக்கு 10 சின்ன வெங்காயம் போட்டாச்சு. ஒரு வத்தல் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் வீட்டு மசாலா. இதில் தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அதை வந்து காட்டல வீடியோவில். அப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு புளி ஊற போட்டிருந்தேன். புளியை கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அதில் ஒரு தக்காளி மட்டும் பினஞ்சி விட்டுருந்தேன். பினஞ்சி விட்டு மசாலாயும் போட்டு நல்லா ஒன்றா இது பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு மசாலா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கியாச்சு. 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அடுத்து வந்து பாப்பாவுக்கு பொரிக்கிறதுக்கு தோசை சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எல்லோரும் காலையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் 3 பேருமேவும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.